வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு தொடரும் மகிழ்ச்சி. எரிவாயு வாங்க முடியாத ஜனாதிபதி பதவி எதற்கு சஜித் அணியின் கேள்வியால் பரபரப்பு. வானிலையில் ஏற்பட உள்ள மாற்றம் வளிமண்டல திணைக்களத்தின் அறிவிப்பு. தனிப்பட்ட தகராறு காரணமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட இளைஞர். கொழும்பில் கோர விபத்து சிக்கிய முதியவர் பலி. QR முறைமையில் எரிபொருள் விநியோகம் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் கோரிக்கை. போதைப் பொருட்களுடன் சிவனொளி பாதமலைக்கு சென்றவர்கள் கைது. காலி கடற்பரப்பில் அத்துமீறலா, இலங்கைக்கு ஆபத்தா? அமெரிக்காவிடம் கேட்க கேள்விக்கு இலங்கைக்கு உரிமைகள் உண்டு. இந்தியா டுடே மாநாட்டில் நாமல் அதிரடி. இரண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டுக்கான அரசு ஊழியர்களின் வருடாந்த இடமாற்றங்கள் தொடர்பான தீர்மானங்கள் வெளியாகியுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான அரசு சேவை ஆணைக்குழுவினால் தீர்மானிக்கப்பட்ட அனைத்து இடமாற்றங்களும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி தொடக்கம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என அரசு சேவை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த தீர்மானங்களை அரசு சேவை ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பார்வையிட முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த இடமாற்றங்கள் நடைமுறையாகும் திகதி குறிப்பிடப்படாத அனைத்து இடமாற்ற உத்தரவுகளும் குறித்த திகதியிலிருந்தே நடைமுறைக்கு கொண்டுவர வேண்டும் எனவும் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை இடமாற்றங்கள் தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்டிருந்த மேன்முறையீடுகள் மீதான தீர்மானங்கள் தற்போது அனைத்து அதிகாரிகளுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி 2026ஆம் வருடாந்த இடமாற்ற உத்தரவுகளை பெற்றுக்கொள்ள அனைத்து அதிகாரிகளும் குறித்த திகதியில் தமது புதிய சேவை நிலையங்களில் கடமைகளை பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அரசு சேவை ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. மேலும் அரசு சேவை ஆணைக்குழுவினால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட இடமாற்றங்கள் தொடர்பான கோரிக்கைகள் அல்லது பரிந்துரைகளை மீண்டும் பரிசீலிக்கப்பட மாட்டாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் சில பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பத்தின் அளவு எச்சரிக்கை மட்டத்துக்கு அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல திணைக்களம் விடுவித்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி மேல் சப்ரகோ, தென், வடமேல் மாகாணங்களிலும் மொனராகலை, மன்னார், அனுராதபுரம் மற்றும் வவுனியா ஆகிய மாவட்டங்களிலும் வெப்பத்தின் அளவு எச்சரிக்கை மட்டத்துக்கு அதிகரிக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொதுமக்கள் போதுமான அளவு நீரை அருந்தி உடலை நீரேற்றத்துடன் வைத்திருக்குமாறும் அடிக்கடி நிழலான இடங்களில் ஓய்வெடுக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் காலி கடற்பரப்புக்கு அப்பால் சர்வதேச கடல் பகுதியில் ஈரானிய கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சட்டவிரோதமானது என்றும் இதுகுறித்து அமெரிக்காவின் விளக்கம் கோர இலங்கைக்கு முழு அதிகாரம் உண்டு எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்தியாவில் இந்தியா டுடே செய்தி நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த விசேட மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் காலிலிருந்து சுமார் 19 கடல் மைல் தொலைவில் உள்ள சர்வதேச கடற்பரப்பில் ஈரானிய கப்பல் இலக்கு வைக்கப்பட்டதை நாமல் ராஜபக்ச வன்மையாக கண்டித்தார். இது சர்வதேச கடல்சார் சட்டங்களுக்கு முரணானது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த தாக்குதல் இலங்கையின் கடல் எல்லைக்கு மிக அண்மையில் நடந்துள்ளதால் பிராந்திய பாதுகாப்பு மற்றும் கடல்சார் அமைதி குறித்து அமெரிக்க அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்ப வேண்டிய தார்மீக உரிமை இலங்கைக்கு இருப்பதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இத்தகைய நடவடிக்கைகள் இந்த சமத்திய பிராந்தியத்தில் அமைதியை சீர்குலைக்கும் என்றும் இது தொடர்பில் இலங்கை அரசாங்கம் ராஜதந்திர ரீதியில் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச அளவில் மத்திய கிழக்கு பதட்டம் அதிகரித்துள்ள நிலையில் இலங்கையில் மூலோபாய கடற்பரப்புக்கு அருகில் இடம்பெற்ற இச்சம்பவம் பிராந்திய அரசியலில் முக்கிய பேசுபொருளாக மாறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு பிள்ளையந்தலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புதிய பேருந்து நிலைய வீதியில் நேற்று இடம்பெற்ற வீதி விபத்தில் 71 வயதுடைய வயோதிபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். புதிய பேருந்து நிலைய வீதியில் மேற்படி வயோதிபர் வீதியை கடக்க முயன்ற போதே அவ்வழியால் வந்த லொரியொன்றுடன் மோதி விபத்து நடைபெற்றுள்ளது. இவ்விபத்தில் படுகாயமடைந்த அவர் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். விபத்தில் விழுந்தவர் மடப்பாத பகுதியைச் சேர்ந்த 71 வயதுடையர் என்று போலீசார் அடையாளம் காணுகின்றார்கள். சம்பவம் தொடர்பாக லொரியின் சாரதி பிள்ளையந்தலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை பிள்ளையந்தலை போலீசார் முன்னெடுத்து வருகின்றவை குறிப்பிடத்தக்கது. போதைப் பொருட்களுடன் சிவனொளி பாதமலையை தரிசிக்கச் சென்ற 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மஸ்கலியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மஸ்கலியா மௌசுக் சாலை சோதனை சாவடியில் சோதனை செய்த போதே குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக மஸ்கலியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மஸ்கலியா மௌசாக்கலை சோதனை சாவடியில் சோதனை செய்த போது குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சிவனொளி பாதமலையில் தரிசிப்பதற்காக கடந்த 14ஆம் தேதி மற்றும் 15
15ஆம் தேதி ஆகிய 2 நாட்களிலும் வெளி மாவட்டங்களிலிருந்து பெரும் எண்ணிக்கையிலான பக்தர்கள் வாகனங்களூடாக வருகை தந்து கொண்டிருப்பதால் சோதனை நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 13ஆம் தேதி சோதனையின் போது 3 நபர்களும் மற்றும் 14ஆம் தேதி 5 நபர்களுமாக மொத்தமாக 8 பேர் கைது செய்துள்ளதாகவும் மேற்கொண்டு ஐஸ், கஞ்சா, போதை மாத்திரைகள், கஞ்சா கலந்த மது போதை அடங்கிய போதைப் பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் கொழும்பு, களுத்துறை, காலி, எம்பிலிப்பட்டிய உட்பட பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என்றும் இவர்கள் ஹட்டன் நீதிவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுத்துள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளார்கள். மத்திய கிழக்கு நிலவும் போர்ச்சூழலால் எரிபொருள் விநியோக பாதைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாலும் உள்நாட்டில் எரிபொருள் தேவை வழக்கத்துக்கு மாறாக அதிகரித்துள்ளதாகவும் கையிருப்பில் உள்ள எரிபொருளை முற்றாக நிர்வகிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. குறிப்பாக எரிபொருளை சட்டவிரோதமாக சேமித்து வைக்கும் மாஃபியாக்களை கட்டுப்படுத்தி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையை உறுதிப்படுத்துவது இதன் நோக்கமாகும். இதன்படி நேற்று காலை 6 மணி தொடக்கம் QR குறியீடுகின்ற எந்தவொரு எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் எரிபொருள் விநியோகிக்கப்பட மாட்டாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கம்பஹா கேரகல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மகாபுலகல பகுதியில் இளைஞர் ஒருவர் கோரியாயத்தால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். தெம்ப பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடைய நபரை இவ்வாறு கொடூரமான முறையில் கொல்லப்பட்டுள்ளார். உயர்ந்தவரின் சடலம் தற்போது கம்பகா வைத்தியசாலையில் பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட தகராறு முற்றியதன் காரணமாகவே இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது என்று போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக கேரள போலீசார் விசேட தேடல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதுடன் மேலதிக விசாரணைகளையும் தீவிரப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போது தனியார் எரிபொருள் நிறுவனங்கள் விநியோகத்தை கட்டுப்படுத்தியுள்ளன. எரிபொருள் விலை அதிகரிக்கும் என அவர்கள் பதுக்கி வைத்திருக்கிறார்கள். அரசை ஒரு கருப்பு சந்தைக்காரனை போல செயற்படுவதால் இந்த நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாமல் போயுள்ளது. தேசிய மக்கள் சக்தி பொய்களை மக்கள் இப்போது புரிந்து கொண்டுள்ளார்கள். படித்தவர்கள் புத்திஜீவிகள் என்று கோரிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த இவர்களால் எதனையும் செய்ய முடியாது என்பது தெளிவாகியுள்ளது. தற்போது எரிவாயு தட்டுப்பாடு ஒரு பாரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. கொழும்பு போன்ற புறநகரில் உள்ள மக்கள் ஒருவேளை உணவை சமைக்க கூட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். மக்களுக்கு ஒருவேளை உணவை சமைக்க தேவையான எரிவாயு வழங்க முடியாவிட்டால் எதற்காக இந்த ஜனாதிபதி பதவி? நீங்கள் முழுமையாக தோல்வியடைந்து விட்டீர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். அரசு நிறுவனங்களில் இடம்பெறும் முறைகேடுகள் குறித்து முதற்கட்ட விசாரணைகளை மேற்கொள்வதற்காக புதிய விசாரணை அதிகாரிகள் குழு ஒன்றை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக கோரப்பட்ட விண்ணப்பங்களிலிருந்து தகுதியான 180 அதிகாரிகள் முதற்கட்டமாக தெரிவு செய்யப்பட்டு இந்த விசேட குழுவில் இணைக்கப்பட உள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது. தெரிவு செய்யப்பட்ட இந்த 150 அதிகாரிகளும் தலா 50 பேர் கொண்ட 3 குழுக்களாக பிரிக்கப்பட்டு 14 நாட்கள் கொண்ட விசேட பயிற்சி திட்டங்களுக்கு உட்படுத்தப்பட உள்ளார்கள். அரசு சேவைக்கு முறையான பயிற்சி பெற்ற விசாரணை அதிகாரிகளை உருவாக்குவதும் வெளிநிறுவனங்களிலிருந்து அமைச்சின் விசாரணை பிரிவுக்கு வரும் கோரிக்கைகளை திறம்பட கையாள்வதும் இதன் முக்கிய நோக்கமாகும். இதன் மூலம் அரசு நிறுவனங்களில் வெளிப்படைத்தன்மை மற்றும் ஒழுக்க கட்டுப்பாட்டை உறுதிப்படுத்த முடியும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய கிழக்கு மோதல் சூழலில் அத்தியாவசியமான சேவைகளை தடையின்றி முன்னெடுத்துச் செல்வது தொடர்பில் ஜனாதிபதிக்கும் அமைச்சர்களின் செயலாளருக்கும் இடையில் கலந்துரையாடல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதன்போது அத்தியாவசியமான ஊழியர்களுக்கு தொலைதூர வேலை முறை அறிமுகப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராயுமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேலிய போர் இன்னும் சில வாரங்களுக்கு நீடித்தால் மசகு எண்ணெய் விலையும் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு உயரக்கூடும் என ஃபாரின் ரிப்போர்ட் அமைப்பின் துணைத் தலைவர் மத்தியூ ரீட் தெரிவித்துள்ளார். தற்போது ஒரு பீப்பாய் எண்ணெய் $100 உள்ள நிலையில் போர் நீடித்தால் அது $120 தொடக்கம் $150 வரை நீடிக்க வாய்ப்புள்ளது. போர் இன்று நிறுத்தப்பட்டாலும் சந்தை மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப வாரக்கணக்கில் ஆகும் அல்லது மாதக்கணக்கில் எடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் போர் நிறுத்தத்தை அறிவித்து கப்பல்களை தாக்குவதை நிறுத்தினாலும் இயல்பு நிலை என்பது எட்டாக்கனியாகவே இருக்கும் எனவும் மெத்தியூ ரீட் சுட்டிக்காட்டியுள்ளார். எண்ணெய் விலை $150 தொட்டால் அதன் விளைவாக எரிபொருட்கள் வாங்க முடியாத நிலை ஏற்பட்டு சந்தையில் அதன் தேவைகள் தானாகவே வீழ்ச்சியடையும். அத்துடன் உலக நாடுகளின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டு வளர்ச்சியும் ஸ்தம்பிக்கும். எண்ணெயை விட இயற்கை எரிவாயு சந்தை மிக மோசமான நிலையில் உள்ளது. கட்டார் நாடு தனது உற்பத்தியை நிறுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளதால் உலகில் 20% திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு தற்போது விநியோகிக்கப்பட முடியாமல் முடங்கியுள்ளது. குறுகிய காலத்தில் இதற்கு மாற்று வழிகளை கண்டுபிடிப்பது சாத்தியமற்றது எனவும் நிபுணர்கள் கூறுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம். நன்றி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.